பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்துவின் இந்த சிறிய தியானத்தில் மனிதர்கள் தேவனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அவரை துக்கப்படுத்துகிறாங்கன்றதை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், முதல்ல சொன்னேன், நீ என்னை விட்டுட்டான்னு சொல்கிறார். என்னை நீ விட்டு விட்டாய். இரண்டாவது நாள் நம்ம தியானித்தோம், நீ என்னை புறம்பே தள்ளினாய். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், நீ என்னை மறந்து விட்டாய். இன்றைக்கி ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து ஆதங்கப்படுறாரு. உபாகமம் 32:15 வசனம். உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அசட்டை பண்ணினாய், நீ என்னை அசட்டை பண்ணினாய். இவ்வளோ ஒரு வேதனையான வார்த்தை. நம்ம ஒருத்தரை முகத்துக்கு முகம் பார்க்குறோம், அவங்கள மதிக்காமல், நம்ம அவங்கள கண்டுக்காமல் நம்ம அவங்கள அசட்டை பண்ணுறோம்ல, அது எவ்வளோ துக்கத்தை ஏற்படுத்தும் அந்த நபருக்கு. இங்கே அதுதான் நடந்துருச்சு. நீ என்னை அசட்டை பண்ணினாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் இங்கே ஆண்டவர் அசட்டை பண்ணேன், நானும் அசட்டை பண்ணலை அப்படின்னு சொல்கிறோமா? தேவனை அசட்டை பண்ணுறதுக்கு 3 அடையாளங்களை நான் சொல்கிறேன். என்னோட வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 11:20. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழிதீர்களே என்று சொல் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், இறைச்சியை சாப்பிடணும்னு சொல்லி அழுகிறாங்க. நாங்கள் அங்கெல்லாம் எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டோம், பாத்திரத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம், இங்கே என்ன வனாந்திரத்தில் ஒன்றும் கிடைக்கல. பாருங்கள் எவ்வளவு தேவனை அசட்டை பண்ணுறாங்க. இவர் சொல்கிறாரு, நாங்கள் ஏன் எகிப்தை விட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே என்னை அசட்டை பண்ணுவதற்கு சமம். அப்போ இந்த ஜனங்க யார்? நன்றி மறந்தவர்கள். அசட்டை பண்ணுகிறோம் என்று சொன்னால், தேவன் செய்த நன்மையை, நன்றிகளை ஒரு மனிதன் மறந்தால் அவன் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். நீங்கள் ஒரு நாளும் தேவன் செஞ்ச நன்மையை மறக்காதீங்க. அதனால தான் டெய்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். தேவனை எப்போதும் துதிக்க பழகுங்க. கர்த்தரை துதிக்கிறது, அந்த துதி சத்தம் உங்கள் வாயில் அடங்கவே கூடாது, உங்கள் வீட்டில் அடங்கக்கூடாது. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனிதன் கர்த்தர் செய்த நன்மையை மறந்துட்டான் அப்படின்னா, கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை எல்லாத்தையும் அதை நினச்சி நன்றி சொல்லாமல் இருந்துட்டா அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுறான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எகிப்தை நீங்கள் நினச்சி எகிப்தை விட்டு ஏன் புறப்பட்டு வந்தோன்னு கேட்குறீங்களே, அப்படின்னா என்ன நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறார். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, மனதார நீங்கள் சொல்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கிறீங்களா? கொஞ்சம் ஆண்டவரை துதிக்கிறதை அதிகப்படுத்துங்க. முதலாவதாக, நன்றி மறந்தவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். இரண்டாவதாக, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 12:10. ஆண்டவர் பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசியை வைத்து தாவீதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நீ என்னை அசட்டை பண்ணி. ரெண்டாவது சொல்கிறாரு, என்னை அசட்டை பண்ணதுக்கு காரணம்னா உனக்குள்ளே வர துணிகரமான பாவம் தேவனை அசட்டை பண்ணுவதற்கு சமம். நான் தெரியாமல் செய்கிற பாவம்னு ஒன்று இருக்குது. ஒரு வீக்னஸில் அல்லது என்னால் முடியலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் தெரியாமல் சில நேரங்கள் சிலர் பாவம் செய்வாங்க. ஆனால் அது பாவம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் துணிந்து செய்கிற அந்த வில்ஃபுல் சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாவம் என்றைக்குமே தேவனை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம். தேவன் துக்கப்படுவார், உள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். ஒரு நாள் ஆண்டவரை துக்கப்படுத்திடாதீங்க, அவரை அசட்டை பண்ணிடாதீங்க. சில தவறுகள் நமக்கு தெரியும், இதை பேசினா தவறு, பார்த்தால் தவறு, இப்படி நடந்து கொண்டால் தவறு, இது பாவம் தெரியும். ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த துணிகர பாவம் நம்மகிட்ட இருந்தால் மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம், துணிகரத்திற்கு விடை கொடுப்போம். ஒரு நாள் துணிகரமான வாழ்க்கை வாழ நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. தாவீதை பற்றி நமக்கு தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் துணிகரமான பாவம் செஞ்சு தேவனை அசட்டை பண்ணிட்டான். தேவன் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார் இல்லையா?
அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனை அசட்டை பண்ணினது போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி மறந்தவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். இரண்டாவது, துணிகிற பாவம் தேவனை அசட்டை பண்ணுவதற்கு சமம். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதத்தின் 3வது வசனம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தான் மனசில் நினச்சவனே சில நேரம் கிடைக்குது பார்த்தீங்களா, அவன் தான் தேவனை அசட்டை பண்ணுகிறான். சில நேரம்லாம் சில நன்மையை கேட்டு ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்து பெறும்போது தான் அதனுடைய மேன்மை தெரியும். துன்மார்க்கனை பாருங்கள், இவன் எப்படி இருக்கிறான்னா, தாம் உள்ள இச்சிக்கிறத அவன் பெற்றுக்கொள்கிறான், உடனே கிடைக்குது. நம்ம நினைப்போம், அவன் பார் நம்மளும் ஜெபம் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், கிடைக்கல. அவங்க நினச்சவனே கிடைக்குதே, அவன் துன்மார்க்கன். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சில வாழ்க்கை நமக்குள்ளே கூட வந்துடக்கூடாது. கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில நேரம்லாம் நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் கொடுத்த உடனே அதை நம்ம பயபக்தியாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இங்கே இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், பெருமை பாராட்டி. பெருமை பாராட்டி. எந்த ஒரு மனுஷன் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுன்னு தன்னை தாழ்த்தலையோ, எந்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால தன் காலரை உயர்த்தி விட்டுக்கிறானோ, அந்த மனுஷன் தேவனை அசட்டை பண்ணுறான்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிச்ச ஆசீர்வாதங்களை தேவனை சார்ந்தது, தேவன் கொடுத்தது, தேவனுக்கு மகிமைன்னு சொல்கிறீங்களா, நான் சம்பாதிச்சது, நான் உழைத்தது, என்னுடைய பங்குன்னு சொல்கிறீங்களா? கவனமாக இருங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க, கர்த்தரை மாத்திரம் உயர்த்துங்க. தேவனுக்கு ஒரு நாளும் துக்கத்தை ஏற்படுத்திடாதீங்க. இங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தான் நிச்சயித்ததையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்கிறான், பெருமை பாராட்டுறான், கர்த்தரை அசட்டை பண்ணுறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மனம் திரும்புவோம். தேவனை நான் அசட்டை பண்ணல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக இருப்போம். தேவனை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளங்கள்: 1, நன்றி மறந்தவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். 2வது, துணிகரமாய் வாழ்கிறவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். 3வது, பெருமை பாராட்டுகிறவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். சங்கீதம் 10:3 இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தில் குறித்து கொள்ளுங்க. மனப்பாடம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஒரு நாள் உங்களை அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தருகிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக வாழணும். அதில் எங்களுக்குள்ளே பெருமை வந்துடக்கூடாது. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எப்போதும் தாழ்த்தி நாங்கள் உங்களை அசட்டை பண்ணிடாமல் துணிகிற பாவத்துக்கு எங்களை விலக்கி காத்தரலும். ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளால் நிரப்பும், பாதுகாத்து கொள்ளும். வெயிலின் உஷ்ணங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும். கிருபை தமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.